என் கையில ஒரு ஹெட்ஃபோன் இருக்கு. அந்த ஹெட்ஃபோனோட வயரை நான் இங்க பிடிச்சிட்டு, இதுதான் ஹெட்ஃபோனோட அந்த ஒரு வெயிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நான் இப்படி வேகமா சுத்துறேன். இப்படி நான் என்ன பண்ற பசங்களா, வேகமா இப்படி சுத்துறேன். நான் ஃபோர்ஸ் நிறுத்த உடனே, நான் கொடுத்த ஃபோர்ஸை நிறுத்தின உடனே இது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. திரும்பவும் பாருங்க, ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இதுவே இன்னும் கொஞ்சம் இதோட டிஸ்டன்ஸை நான் அதிகம் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, இதை நான் ரொட்டேட் பண்ண போறேன். இப்ப பாருங்க, இப்படி நான் ரொட்டேட் பண்றதை நிறுத்தின உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இது ரெஸ்ட்டுக்கு வருது. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அப்ப இதுக்கு என்ன காரணம், யாரு தான் இந்த கான்செப்டுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட கான்செப்ட் தான் இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். வித் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் is here, no fear, right? in play with numerical செஷன்ல let's get started. பசங்களா, நார்மலா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் எப்பவுமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது. ஓகேவா? அது என்ன பண்ணாது, நம்மளுக்கு ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது. பிகாஸ் அதோட மாசஸ் மாறுறப்ப அது பிஹேவ் பண்ற தன்மைகளும் மாறும். இப்ப நீங்களே பாருங்களேன், இந்த இடத்துல நம்மளுக்கு 2 குட்டி குட்டி பாப் இருக்கு. ரெட் கலர் பாப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கு, மாஸ் அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்டா? இதுவே ப்ளூ கலர் பாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், மாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் இதோட மாசை நான் பெருசாக்குறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இதை ரெண்டுத்துக்கும் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப இந்த இடத்துல நீங்க என்ன அப்சர்வ் பண்ண முடியுது, குட்டி மாஸ் இருக்கக்கூடிய பால் ரொம்ப டக்குன்னு தன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்குது, தன்னோட நிலைமையை சேஞ்ச் பண்ணிக்குது, தன்னோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்குது. கரெக்டா? அதுவே பெரிய மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, லேட் ஆகுது. கரெக்டா? ரொம்ப அதிகமா அப்போஸ் பண்ணுது மோஷனை. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம் பசங்களா. ஸோ நார்மலி இனர்ஷியா அப்படின்னா என்னது, ஒரு பொருள் தன்னோட நிலையை மாத்திக்கிறதுக்கு எதிர்ப்பு சொல்றது தான் வந்து இனர்ஷியா. இந்த இனர்ஷியா எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட மாசை பொறுத்து இருக்கு. அப்ப பாருங்க, ரெட் கலர் பாலுக்கு மொமெண்ட் இனர்ஷியா இல்லையா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா ப்ளூ கலர் பாலை விட கம்மியா இருக்கு. ஏன்? பிகாஸ் ரெட் கலர் பாலுக்கு ரொம்ப மாஸ் கம்மியா இருக்கு. இப்போ இந்த மாசை நான் அதிக பண்ண உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா பசங்களா? நான் ரெட் கலர் பாலுக்கு மாசை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறப்ப என்ன ஆகுது, அதோட இனர்ஷியல் ஸ்டேட் ரொம்ப அதிகமாகுது. ஸோ பொசிஷன் என்ன பண்ணுது, நான் மாற மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ திஸ் ஷோஸ் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட மாஸ் என்ன அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். மாஸ் அதிகமா இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம ஹெட்ஃபோனுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது மாசை மட்டும் வச்சு படிச்சோம். பட் இதே பொருளை நான் ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த பாலையே நான் ரொட்டேட் பண்ண ஆசைப்படுறேன். இந்த பாலையே நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஹெட்ஃபோனையே வந்து நான் இப்படின்னு சொல்லி பண்ணாம நான் என்ன பண்றேன், ரொட்டேட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ ஒரு மாஸ் ரொட்டேட் ஆகுது, ஒரு மாஸ் ரொட்டேட் ஆகுது. அப்ப ரொட்டேட் ஆகிறப்ப அதோட இனர்ஷியாவை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ நம்ம பார்க்க போற கம்ப்ளீட் கான்செப்ட் எது ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ரிலேட்டட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன வருது, நார்மலா இனர்ஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டு மாச குறிக்கும். நார்மலா இனர்ஷியா அப்படின்னா மாச குறிக்கும். ஆனா இது லீனியர் மோஷன்ல. ஓகேவா? இது ஒரு லீனியர் மோஷன்ல. இதுவே ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொட்டேட் ஆகுது, எப்படி வேணா ரொட்டேட் ஆகுது பசங்களா, எப்படி வேணா ஆகட்டும், இப்படி ஆகட்டும், என்ன மாதிரி வேணாலும் இருக்கட்டும். பட் அந்த மாதிரி ஆகிறப்ப இனர்ஷியா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக உருவாகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது ரேடியஸை பொறுத்தும் அது வந்து பேசப்படும். ரேடியஸை பொறுத்தும் என்னப்படும், பேசப்படும். ஸோ இந்த இடத்துல மேஜர் கான்செப்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியஸ். எந்த ஒரு பெராமீட்டரையுமே நம்ம டிஸ்டன்ஸை வச்சு அதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதைத்தான் மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க அந்த மாஸ் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எப்படி இருந்தது, இந்த மாஸ் நான் கம்மி டிஸ்டன்ஸ்ல ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப டக்குன்னு என்ன ஆகுது, தன்னோட பழைய ஸ்டேட்டுக்கு வேகமா திரும்பி போயிருது. ஆனா நான் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றப்ப இந்த மாஸ்னால என்ன பண்ண முடியல, நான் ஃபோர்ஸை நிறுத்தினதுக்கு அப்புறமும் தன்னோட பழைய ஸ்டேட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகுது. எஸ் ஆர் நோ? நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு போறதுக்கு என்ன ஆகுது பசங்களா, அது டைம் எடுத்துக்குது. ஸோ இனர்ஷியா வந்து திரும்பவும் பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு டைம் லேட் ஆகுது. ஏன்? இந்த இடத்துல என்ன காரணம், ஒன்று நம்ம ரொட்டேஷன்ல இருக்கோம், இன்னொன்னு நம்ம டிஸ்டன்ஸை மாத்தி இருக்கோம். கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வழியோ நம்ம இனர்ஷியாவும் அவ்வழியே அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிளா மேம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ரொட்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளிகபிள். அப்ப நம்ம புக்ல இந்த மொமெண்ட்
ஆஃப் இனர்ஷியாவை நம்ம எப்படி எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாஸ்ல படிக்கிறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் மாஸ்ல படிக்கிறோம். ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் ஜேயை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி எல்லாம் அதிகமாக பேசுவோம். ஆனால் இந்த இடத்துல பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாயிண்ட் மாஸ்னா என்னது மேம் அப்படின்னா, நிறைய மாசஸ் இருக்கிற இடத்துல ஒரு குட்டி மாஸ் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரே ஒரு இயர்ஃபோன் இதை மட்டும் வச்சு நான் கால்குலேட் பண்ணுறது, அப்போ இது ஒரு பாயிண்ட் மாஸ். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுல் ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுல் ரிமோட்டுக்கு நான் ரொட்டேஷனில் இந்த ரிமோட்டை நான் எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இல்லை இப்படி ரொட்டேட் பண்ணலாம், எஸ் ஆர் நோ, டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் நான் ரொட்டேட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த எட்ஜில் இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஒரு பொருளை நம்ம நிறைய விதமாக ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ ரொட்டேஷனில் நடக்கிறப்ப இதோட டிஸ்டன்ஸ், இதோட ரேடியஸ், இதோட லென்த் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும், இந்த ஆப்ஜெக்டோட இனர்ஷியாவை எப்படி மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, இது எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம் பசங்களா? எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட், நிறைய மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இன்டகிரேஷன் பண்ணி ஒரு குட்டி இடம் மட்டும் எடுத்துட்டு, இந்த குட்டி இடத்த மட்டும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ணிக்குவோம். புரியுதா? ஸோ அதுதான் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட். பாயிண்ட் மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட் மாஸ் அப்படின்னா இதுதான் ஒரு குட்டி மாஸ். ஓகேவா? ஸோ மொத்தமாகவே வந்து என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி மாஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாக்டாக அப்படியே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த குட்டி மாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், I is equal to mr ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். I is equal to mr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் பசங்களா. ஸோ இந்த இடத்துல I எதுக்கு ப்ரொபோஷனல், ஆர் ஸ்கொயருக்கு இங்கே ப்ரொபோஷனலாக இருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் செய்யற வேலையிலிருந்து தன்னை மாத்திக்கிற தன்மை அதிகமா இருக்கும், அதாவது டக்குன்னு மாறிடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இவ்வளோ ரேடியஸ் இருந்தப்ப இதுதான் அதோட செய்யற வேலை, சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப செய்யற வேலையிலிருந்து தன்னை மாத்திக்கிற தன்மை கம்மியா இருக்கு. கரெக்டா? தெரியுதா? ஏன்னா கொஞ்சம் தூரம் சுத்துனதுக்கு அப்புறம் தான் அது கீழே வருது, கொஞ்சம் தூரம் சுத்துனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது பசங்களா, அது கீழே வருது. கரெக்டா? ஸோ தன்னை மாத்திக்கிறது கஷ்டம். அதுவே ரேடியஸ் கம்மியா இருக்கிறப்ப டக்குன்னு அது தன்னோட ஸ்டேட்டை மாத்திக்கிச்சு, டக்குன்னு அது மாத்திக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. வெறும் மாசம் மட்டும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அது லீனியர் மோஷன்ல இனர்ஷியாவா இருந்தது. இங்க ரேடியஸையும் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக மாறிடுச்சு. கிளியரா இருக்கு இல்லையா? அப்ப என்னென்னலாம் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை வந்து அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பாடியாக இருக்கும். அது எப்படி இருக்கும் பசங்களா? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பாடியாக இருக்கணுமே தவிர டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல படிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய தலைகள் தான் அதெல்லாம் படிப்பாங்க, நம்ம குட்டி பகவதிகள் நம்ம அதை படிக்க மாட்டோம். ஓகேவா? புரியுதா பசங்களா? ஸோ மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அ மேஜர் ஃபேக்ட் அண்ட் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஈவனா மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஒரு இடத்துல அதிகமான மாஸ், ஒரு இடத்துல கம்மியான மாஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே என்னது முக்கியமான பாயிண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ மேம் நம்ம எப்படி இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்றோம், இதை ஒரு டைம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தான் என்ன இது எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, here comes you the next condition which is for different objects moment of inertia எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பசங்களா, நம்ம பிடிச்ச சுத்துற இடம் மாறும். கரெக்டா? நம்ம பிடிச்சு சுத்துற இடம் மாறலாம், பிடிச்சு நம்ம அதை ரொட்டேட் பண்ற இது மாறலாம். இப்போ பாருங்க, இது எப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நான் எட்ஜில் பிடிச்சிட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா? இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? பார்த்த உடனே உங்களுக்கு புரியும் இது எப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு பசங்களா, இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இதை நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஸோ இப்படி இருந்து இப்படி சுத்திக்கிட்டு இருந்தது. கரெக்டா? இப்படி தானே சுத்திட்டு இருந்தது. இப்ப இப்படி மாத்தி இது இப்படி சுத்துது. தெரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அந்த குச்சி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ இப்படி சுத்தினாலும் சரி, இப்படி சுத்தினாலும் சரி, நம்மளுக்கு ஒண்ணுதான். பாருங்க, இந்த மாதிரி சுத்தினாலும் நம்மளுக்கு ஒண்ணுதான். ஓகே, இது நம்மளுக்கு ஒண்ணுதான். ஒண்ணுதான்.
ஒரே மாதிரி மோஷன் தான். ஸோ நம்ம புக்கில் நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டயாமீட்டர் வைஸ், அதுக்கப்புறம் பர்பெண்டிகுலர் டு த பிளேன், அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் நம்ம எந்த இடத்துல பிடிச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து அதோட ரொட்டேஷன்ஸ் நம்ம மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சென்டரில் பிடிச்சிட்டு இதை இப்படி சுற்றுறோம். ஆனால் இப்படி கூட இதை ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். கரெக்டா? இப்படி கூட ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனை தான் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக நம்மளோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா பசங்களா, இதைத்தான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கிறத வச்சு அது பர்பெண்டிகுலர் இல்லை சென்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அப்போ இப்போ கவனிங்க, இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே பர்பெண்டிகுலர். ஸோ ஆப்ஜெக்ட் இப்படி பிடிச்சிட்டு இது இப்படி சுத்தும், இந்த மாதிரி சுத்தும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும். ஆனால் ஆப்ஜெக்ட் இப்படி பிடிச்சிட்டு இது இப்படி சுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது, இது வேற. ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதுதான் டயாமீட்டர் வைஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி சுத்துறத பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க கொஸ்டின்ல இந்த மாதிரி 2 வார்த்தைகள் இருக்கும். ஒன்று பெர்பெண்டிகுலர், ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன், எங்க பிடிச்சிருக்கிறோமோ அதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்ப ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு, நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது இப்படி ரொட்டேட் ஆகும். இல்லாட்டி எப்படி ரொட்டேட் ஆகும் பசங்களா, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். புரியுதா? கிளியரா இருக்கா? இப்ப மேம் இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா, இது என்னது பசங்களா, இது ஒரு டிஸ்க். கரெக்டா? இது வந்து ஒரு நம்ம சிடி பிளேயர் மாதிரி ஒரு டிஸ்க். அப்ப இந்த டிஸ்க் பாருங்க, இந்த டிஸ்க்கு எப்படி இருக்கு, இது இப்படி நகர்த்துறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இது இன்னும் நகர்த்துறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கவனிங்க பார்க்கலாம். லிசன். தெரியுதா பசங்களா உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு? ஸோ நம்ம டிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. எப்படி இருக்கு, நம்மளோட டிஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கு. அப்ப நம்ம எப்படி பிடிச்சிருக்கோம், அந்த டிஸ்கை இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுத்துறோம். பர்பெண்டிகுலராக இருக்கு, இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சுத்தினாலும் சரி. இப்ப பாருங்களேன், இது அப்படியே நம்ம இந்த பக்கம் திருப்பி வச்சு வியூ பண்றோம். இப்பயும் அப்படித்தான் இருக்கு. இதுவே இப்ப பாருங்க, ஸோ இது எப்படி இருக்கு, நம்மளுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கு. நம்மளோட மோஷனுக்கு எப்படி இருக்கு பசங்களா, பர்பெண்டிகுலராக இருக்கு. மோஷனுக்கு எப்படி இருக்கு, நம்மளுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கு. அதாவது நம்ம பிடிச்சிருக்கிறதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். பிகாஸ் நம்ம புக்ல 2 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றது. இங்க இருக்கிறது எல்லாமே பர்பெண்டிகுலர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பியர் ஃபுல்லா மாஸ். ஓகே, ஷெல் மாதிரி கிடையாது. ஷெல் அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா, வெளியெல்லாம் மூடி இருக்கும், உள்ள காலியா இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஷெல் அப்படிங்குவாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஸ்பியர். அப்ப இந்த ஃபுல் ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி சுத்துது, கரெக்டா என்ன ஆகுது, நம்மளுக்கு இப்படி சென்டர்ல இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. தெரியுதா? சென்டர்ல என்ன பண்ணுது பசங்களா, சென்டர்ல சுத்திக்கிட்டு இருக்கு. தெரியுதா? பாருங்க, இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நடு சென்டர்ல அந்த ஓ அப்படின்னு சொல்லி இந்த ஆரிஜின் மார்க் பண்ணுவோம்ல, அந்த ஆரிஜின்ல பிடிச்சிட்டு அது என்ன ஆகுது, இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ டிஸ்க் சுத்துறப்பையும் டிஸ்க் பார்க்கறப்பையும் சரி, இப்போ இந்த ஃபுல் இது பார்க்கறப்பையும் சரி ஒரே மாதிரி தெரியுது. கரெக்டா? ஒரே மாதிரி இருக்கு. தெரியுதா பசங்களா? சேம் டு சேம் ஆக இருக்கு. சேம் டு சேம் ஆக இருக்கு. தெரிகிறதா? சேம் டு சேம் ஆக இருக்கு. கரெக்ட்? ஸோ இதுதான் வந்து என்னது, பர்பெண்டிகுலராக ரொட்டேட் பண்றது. மேம் அப்போ வந்து நார்மலா வந்து எப்படி மேம் அது, இதை தாண்டி எப்படி மேம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல தான் சொல்லுவாங்க பசங்களா. ஸோ இட் வில் பி மென்ஷன்ட் ஓவர் இன் ஸ்பியர்ஸ்ல தான் சொல்லுவாங்க, சிலிண்டர்ல சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இது இப்படி ரொட்டேட் ஆகாம இந்த இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ சிலிண்டர்ல பாருங்க பார்க்கலாம். ஸோ சிலிண்டர்ல இது இப்படி ரொட்டேட் ஆகுதா பாருங்க. சென்டர்ல பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், ரொட்டேட் பண்றோம். சென்டர்ல பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், ரொட்டேட் பண்றோம். தெரியுதா? ரொட்டேட் ஆகுதா? சென்டர்ல பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்றோம். தெரியுது இல்லையா? சென்டர்ல பிடிச்சிட்டு. இதுவே இந்த ஆக்சிஸ் இப்படி சென்டர்ல இப்படி குத்தி வச்சிருக்கிற ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அது எப்படி சுத்தும், ஃபார் எக்ஸாம்பிள் லிசன். இந்த இடத்துல இப்படி இருக்கு நம்மளோட சிலிண்டர். தெரியுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஆர் சிலிண்டர். இந்த இடத்துல ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இது இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டா? இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. இதுவே இந்த வழியா ஆக்சிஸ் இருந்ததுன்னா இது என்ன பண்ணும், இது இப்படி சுத்தும், உருள ஆரம்பிக்கும், ரோல் ஆக ஆரம்பிக்கும்.
சுத்துறது ரோல் ஆகிறது, ரொட்டேஷன் ரோல் ஆகும். கரெக்ட் தானே? அதுதான் இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன். இதை வந்து டு த சென்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க, இது பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க புக்ல இது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பசங்களா. அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் ரிங், இதைத்தான் ரிங் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரிங்குனது சென்டர்ல எதுவுமே இருக்காது, ரிங்குனா சென்டர்ல எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இதை இங்க பாருங்களேன். இப்போ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை இப்படி பாருங்க. ஸோ எல்லா சுத்துறதும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு நம்ம நேருக்கு நேர் வச்சு பார்க்குறப்ப. இது வந்து என்னது? இது ஒரு எம்டி ஸ்பியர். எம்டி ஸ்பியர்னு அர்த்தம் ஷெல் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். கரெக்ட்? இது வந்து என்னது நம்மளுக்கு? இது இங்க பாருங்க, இது வந்து இப்படி பிடிச்சு சுத்துது. வித்தியாசம் தெரியுதா பசங்களா? இது முன்னாடி இதை பார்த்ததுக்கும் இதை பார்த்ததுக்கும் வித்தியாசம் புரியுதா? வித்தியாசம் புரியுதா? எப்படி இருக்கு? இது சென்டர்ல ஓ பாயிண்ட்ல அப்படியே போகுது, இது அப்படியே டயாமீட்டர் மாதிரி போகுது. இது எப்படி இருக்கு? டயாமீட்டர் மாதிரி இப்படி பிடிச்சு சுத்துறோம். டயாமீட்டர் மாதிரி என்ன பண்றோம் பசங்களா? நம்ம பிடிச்சு சுத்துறோம். ஸோ இதுதான் அந்த ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி சுத்துறோம். புரியுதா? இப்படி சுத்துறோம். சரிதா? இந்த மாதிரி சுத்துறோம். ஓகே? அப்ப இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் பசங்களா. ஸோ இந்த ராட் பாருங்களேன், திஸ் ராட் இஸ் லிட்டரலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் நம்ம சென்டர்ல பிடிச்சு இல்லாம ஒரு கார்னர்ல பிடிச்சிருக்கு. கரெக்டா? ஒரு கார்னர்ல பிடிச்சிட்டு ராடை இப்படி சுத்துறோம், ராடை இப்படி சுத்துறோம். அப்ப பாருங்க பார்க்கலாம். ஸோ கார்னர்ல பிடிச்சிட்டு சுத்துறாங்க அப்படின்னா அது 1/3 ml² அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நார்மல் ஜென்ரல் ஃபார்முலா என்னது பசங்களா? நம்ம ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் I is equal to mr². முன்னாடி ஒரு k ஒன்று போட்டுக்கோங்க. இந்த k அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்குது. ஓகேவா? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணுது? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்குது. ஸோ ஆக்சிஸ் த்ரூ சென்டர். ஓகேவா? ஆக்சிஸ் த்ரூ சென்டர்னா என்னது? சென்டர் வழியா இப்படி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆக்சிஸ் த்ரூ தி சென்டர் அப்படின்னா இதுதான். புரியுதா? ஸோ ஆக்சிஸ் த்ரூ தி சென்டர் த்ரூ சிமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? த்ரூ சிமெட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி சுத்துறது. த்ரூ சிமெட்ரி அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ த்ரூ சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I is equal to mr². above diameter அப்படின்னா half mr². above diameterனா என்னது? இதுதான். ஸோ டயாமீட்டரோட டயாமீட்டரா பிடிச்சிட்டு இப்படி உருள்றது. ஓகேவா? அதுதான் இது. அப்ப ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் வந்து இதுதான் அர்த்தம். உங்களுக்கு அர்த்தம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 1/3 ml². இது வந்து என்னது பசங்களா? சென்டர்ல பிடிச்சிட்டு சுத்துறது. அப்ப இது 1/12 ml² கிடைக்கும். இது என்னது? த்ரூ த சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ த்ரூ த சென்டர் அப்படின்னா mr². இது பாருங்களேன், இது வந்து எப்படின்னா ஒரு சிலிண்டர் மாதிரி. சிலிண்டர் வந்து எப்படி இருக்கு? சிலிண்டர்ல ரிங்கு. ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்ப ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கிறத ஏ ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம், வெளியே இருக்கிறத பி டயாமீட்டர்னு சொல்றோம். ஸோ half m into a² plus b². ரெண்டு ரேடியஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இங்க என்ன ஆகுது நம்மளுக்கு? இது ஒரு டிஸ்க். இந்த டிஸ்க் எப்படி சுத்துது பசங்களா? நம்மளுக்கு இந்த டிஸ்க் நம்மளுக்கு எப்படி சுத்துது? இந்த டிஸ்க் நம்மளுக்கு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்க் வந்து நம்மளுக்கு half mr² அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் நம்ம அப்ப பாருங்க, இது ரெண்டும் சேம் டு சேம். இப்படி சுத்துறதா இருந்தாலும் சரி, ரிங்கு வந்து டயாமீட்டர்ல சுத்துறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரே ஃபார்முலா half mr². புரிஞ்சுதா? அதுவே ரிங்கு வந்து சென்டர்ல சுத்துற மாதிரி இருக்கிறப்பதான் அது வெறும் mr². ஓகேவா? ஸோ சிலிண்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலிண்டர் சென்டர்ல சுத்திக்கிட்டே இருக்கு, உருளல சுத்துது. அப்ப சுத்துறப்ப அது என்ன எழுதுறோம் நம்ம? 1/4 mr² plus 1/12 ml² அப்படின்னு எழுதுறோம். புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ரைட்? ஸோ சேட்ல மறக்காம உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா லைக் பட்டன் அடிச்சு உடைக்காதவங்க லைக் பட்டன் அடிச்சு உடைச்சிருங்க. ஓகே? இது வந்து என்னன்னா ஒரு ஷீட். ஓகேவா? ஸோ இது வந்து எம்டி ஷெல். ஸோ தட் வில் பி 2/3 mr². இது வந்து 2/5 mr². ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மச் ஈஸியர் பசங்களா. இது கூட சேர்ந்து நம்ம தலை பேட்சோட அட்மிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் தலை பேட்ச் வந்து ஒரு நாளைக்கு 32 ரூபா நீங்க செலவு பண்றது தான் வந்து உங்களோட தலை பேட்ச். ஓகே? ரொம்ப அஃபோர்டபுள். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தமிழ்ல டீச் பண்ணப்படும். ரொம்ப வேகத்துல சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போறோம். அதனால சீக்கிரமா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பர்ச்சேஸ் லிங்க் இருக்கு. ஏதாச்சும் டவுட்னா இந்த நம்பருக்கு கேட்டு நீங்க கால் பண்ணி
கால் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே தானே பசங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா parallel access theorem. இந்த parallel access theorem அப்படிங்கிறது it is very easy and perpendicular access theorem அப்படிங்கிறது it is not that much important. ஓகேவா? it is not that much important. பட் இருந்தாலும் parallel access theoremத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ parallel access theorem அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் ரொட்டேட் பண்ணுறப்ப அது ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்கும் இல்லையா? ஒரு பொருள் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் வரைஞ்சேன்னா அது என்ன ஆகுது? அது சுத்துதுன்னு அர்த்தம். இப்படி நான் வரைஞ்சேன்னா என்ன அர்த்தம்? ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன், அது உருளுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்படி நான் ஒரு ஆக்சஸ் வரைகிறேன் அப்படின்னா நான் சென்டரில் தான் பிடிச்சு சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம ராடுக்கு என்ன பண்ணோம் பசங்களா, ராடுக்கு எட்ஜில் கூட பிடிச்சு சுற்றணும். அப்போ இந்த டிஸ்க் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்க்கு நம்ம சென்டர்லேயே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எட்ஜில் கூட பிடிக்கலாம். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும்? மாறும். அப்போ எந்த இடத்துல நம்ம பிடிக்கிறோமோ அதோட டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் நான் இந்த இடத்துல பிடிச்சு சுற்றுறேன் அப்படின்னா இதோட வேல்யூவை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ICM அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரிஜினலாக சென்டரில் பிடிக்கிறப்ப என்ன சென்டர் ஆஃப் மாஸ், ஒரிஜினலாக சென்டரில் பிடிக்கிறப்ப என்ன சென்டர் ஆஃப் மாஸ், அதுக்கப்புறம் அதை தள்ளி பிடிச்சி, இப்போ நம்ம எக்ஸாக்டாக பிடிக்கிறோம் இல்லையா, இப்போ தள்ளி பிடிச்சு சுற்றுறப்ப அது எந்த இடத்துல தள்ளி பிடிச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ராடோட நம்ம டிஸ்கோட மாஸ். ஓகேவா? இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. இது எப்படி இருக்குது நம்மளுக்கு? ஸோ ஜென்ரலாக சென்டரில் பிடிச்சு சுற்றுற ஆக்சிஸில் இருந்து அதுக்கு பேரலாக நம்ம இன்னொரு இடத்துல பிடிச்சு சுற்றுறோம். அதுக்கு பேரலாக என்ன பண்ணுறோம் பசங்களா? இன்னொரு இடத்துல பிடிச்சு சுற்றுறோம். ஸோ இதைத்தான் parallel access theorem அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம்? நம்ம parallel access theorem அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளியராக இருக்கு இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா பசங்களா? அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம ஆடுகளம் 3 அதாவது GIB 3 வந்து 28th நடக்க போகுது. ஸோ டாப் 10 வின்னர்ஸுக்கு கிராண்ட் ப்ரைஸஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த டைம் இது பக்கா ஆஃப்லைன். ஓகே, ஸோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு பசங்களா. சீக்கிரமா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, நீங்க எந்த அளவுக்கு ட்ரைன் அப் ஆயிருக்கீங்க? மேம் நான் கிளாஸ் 11th தானே மேம், நான் எதுக்கு GIB வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்? டாக்டர் ஆகணுங்கிற கனவு இருக்கு இல்லையா? உங்க ஸ்கூல்ல 4-5 யூனிட் நடத்திட்டாங்கல்ல, நம்ம தலை பேட்ச்லயும் சரி யூனிட்ஸ் நடத்திருக்கோம் இல்லையா, அண்ட் நம்ம சேனல்லையும் சரி we are taking lot of lessons, right? அப்போ அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ GIB 3 இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன். நம்ம கோயம்புத்தூர் ஜைலம் ஆஃப்லைன் கேம்பஸ்ல தான் நடக்க போகுது. காந்திபுரத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல பசங்களா. ஓகேவா? ஒரு 750 மீட்டர்ஸ் தான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஓகே, கூகுள் மேப்ல எக்ஸாக்ட் லொகேஷன்ஸ் காட்டும். ஸோ யாரெல்லாம் அந்த டாப் 10ல வர போறீங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். எய்தர் இதை ஸ்கேன் பண்ணிக்கங்க, இல்லாட்டி ஓகே நான் மறைக்கிறனோ, ஸோ எய்தர் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, சேனலை லைக் பண்ணியாச்சுல்ல, மறக்காமல் அதை ரெண்டுத்தையும் பண்ணிவிடுங்க. இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இதில் நிறைய இது யூஸ் பண்ணுறாங்க பசங்களை. அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ, ஏன்னா இப்போ பயங்கர உயரத்துல எல்லாம் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க, எப்படியோ ஸ்ட்ரக்சர்லாம் கட்டுறாங்க. அப்போ அது பேலன்ஸ்டாக இருக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு இடத்துல நம்ம ஃபிசிக்ஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதை பொறுத்து. பிகாஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஒரு பொருள் ரொட்டேட் ஆகிறப்பையோ உருள்றப்பையோ நம்மளுக்கு என்ன முக்கியம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முக்கியம். ஓகேவா? அப்போ ஒரு பொருள் உருள்றப்ப ரொட்டேட் ஆகிறப்ப அதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கலாம், ஆங்குலர் ஆக்சலரேஷன் உருவாகலாம், என்ன வேணாலும் உருவாகலாம். கரெக்டு தானே? நான் எனிதிங் கேன் பி பாசிபிள். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில குட்டி குட்டி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம், விச் இஸ் யுவர் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? யுவர் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னது? லீனியர் மொமெண்டம்னா என்னது? மாஸ் அதோட வெலாசிட்டி. அப்போ லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் இன்டு வி அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது I இன்டு ஒமேகாவாக இருக்கணும். ஏன்னா நம்ம லீனியருக்கு மாஸ் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கரெக்டா? அங்கே வெலாசிட்டி அப்படின்னா இங்கே நம்மளுக்கு யாரு? இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ எந்த ஒரு பொருள் ரொட்டேட் ஆனாலும் சரி அந்த பொருள் என்ன பண்ணும்? ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி அதாவது ஆங்குலர் மொமெண்டம் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் L அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் வில் பி லைக் அ கான்ஸ்டன்ட் ஒன்.
அப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் மேம்? நான் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 2 ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்கலாம்? இது 6 12 ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது 6 into 2 ஆக இருக்கலாம், இல்லை 4 into 3 ஆக இருக்கலாம், இல்லை 2 into 6 ஆக இருக்கலாம், இல்லை 3 into 4 ஆக இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கலாம். கரெக்டா? ஸோ திஸ் ஷோஸ் இந்த வேல்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக இது ரெண்டும் தன்னைத்தானே ஆல்டர் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட என்ன குறையும்? நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம் குறையும். அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ அதிகமாகும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இனர்ஷியா எப்போ அதிகமாகும்? மாஸ் அதிகமாக இருக்கிறப்ப. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ அதிகமாகும்? நம்மளோட ரேடியஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப. கரெக்டு தானே? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகுதுன்னா அதுக்கு இன்டைரக்டா என்ன மீனிங் பசங்களா? நம்மளோட ரேடியஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ பசங்களா, கேன் வி டூ அ நியூமரிக்கல்? இப்போ இங்கே 4 விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சேம் மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எல்லாத்துக்குமே சேம் மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 4 பொருளில் எதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் அப்படிங்கிறதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? இதெல்லாம் அப்போ மேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்க, about an axis passing through its center. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஆக்சிஸ் எப்படி இருக்கு? நம்மளுக்கு இந்த மாதிரி சென்டர்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சென்டர்ல மூவ் ஆகிறப்ப டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? 1/2 mr². கரெக்டா? 1/2 m. ரேடியஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a². நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சொல்லியிருக்காங்க. ரிங்குக்கும் எப்படி மூவ் ஆகுதா? சென்டர்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் சென்டர். அப்போ சென்டர்ல மூவ் ஆகிறப்ப என்ன ஆகுது? ஏன்னா சென்டர்ல தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு mr² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வில் பி ma². கரெக்டா? இது எப்படி இருக்கும் பசங்களா? நம்மளுக்கு ma². அ ஸ்கொயர் லேமினா. ஸ்கொயர் லேமினானா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் லேமினானா இதுதான் ஸ்கொயர் லேமினா. ஸோ வாட் வில் பி த ஸ்கொயர் லேமினா? ஸ்கொயர் லேமினானா என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் லேமினா மேம், இதுதான் ஸ்கொயர் லேமினாவா மேம்? என்னதுதான் மேம் இந்த ஸ்கொயர் லேமினா? ஸோ சைட் ஆஃப் 2a. ஸோ ஸ்கொயர் லேமினா என்னது? இட் இஸ் அ சைட் ஆஃப் 2a. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது இப்போ படித்தது? ½ m into a² plus b². ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம படித்தது என்னது? இது வந்து ரெக்டாங்கிள். இது வந்து என்னது பசங்களா? நம்மளோட ரெக்டாங்கிள். இது ஸ்கொயர் கிடையாது. இதை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க, மாட்டிக்குவோம். ஓகே, டோன்ட் யூஸ் திஸ். ஓகே, ஸோ ஸ்கொயர் லேமினாவோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் அப்படின்னு வர்றப்ப ஓகே, யோர் ஃபார்முலா வில் பி விச் இஸ் இது 2aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வில் பி 2ml² divided by 4. 2lm² divided by 4 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் ஸ்கொயர் லேமினாவோடது. அண்ட் இந்த ஸ்கொயர் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 ராடு வச்சு அந்த ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ராட், இது ஒரு ராட், இது ஒரு ராட், இது ஒரு ராட், இது ஒரு ராட், இந்த மாதிரி 4 ராடு வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்கொயரை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோங்கிறாங்க. அப்போ நார்மலாக வி பீப்புள் நோ வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் அ ராட். ராடோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ், ஸோ எட்ஜில் பிடிச்சு சுற்றுறப்ப 1/3 ml². கரெக்டா? ml². ஓகே, ஸோ ml², 1/3 ml². கரெக்ட்? அப்போ 4 ராட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா 4. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப எது நம்மளுக்கு அதிகமாக இருக்கு? 4/3 ml². ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இதுதான் அதிகமாக இருக்கு. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி ஹேஸ் அ லார்ஜ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆப்ஷன் டி ஹேஸ் large moment of inertia. Okay, இப்போ we can move for the next one. அப்போ பாருங்க, visualizingல படிக்கிறப்ப it is very easy. Next see, if a person sitting on a rotating tool, ஒரு person என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டூலில் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு with his hands outstretched, hands என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு suddenly lowers his arm. So listen, இந்த மாதிரி ஒரு ரோலிங் சேர்ல உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும், அது ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் ஆக ஆரம்பிக்குமா? ஸோ ரோல் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படின்னு படிச்சோமா. ஆங்குலர் மொமெண்டம்னா என்னது? I ஒமேகா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கையை விரிச்சு வச்சிருக்காங்க.
அப்ப கையை விரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் அதிகமா இருந்திருக்கு. அப்ப ரேடியஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்ப ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியா இருந்து நம்மளுக்கு சேர் எப்படி சுத்தி இருக்கும்? கம்மி வேகத்துல சுத்தி இருக்கும். இதுவே சடன்லி லோயர்ஸ் ஹிஸ் ஹேண்ட், சடனா என்ன பண்ணிடுறாரு? சடனா கையை கீழே போட்டுறாரு. அப்ப சடனா கையை கீழே போட்டா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேடியஸ் குறையுது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சு நம்மளுக்கு என்ன அதிகமாகும்? ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று தன்னை மாற்றி என்ன பண்ணிக்கும்? அதை ஸ்ட்ராங்கராக மாற்றிக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் கரெக்ட் பசங்களா? ஆங்குலர் வெலாசிட்டி வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதா? கிளியரா இருக்கா பசங்களா? இஸ் தட் கிளியர்? So this is how you have to study your concept. இந்த மாதிரி கான்செப்ட் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. ஓகேவா? என்னைக்குமே மறக்காது. அண்ட் திரும்பவும் சொல்றேன், இதுவும் மறக்கிற விஷயம் இல்லை. டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணுங்க, கிவ் அ ட்ரை. ஓகேவா? டெஸ்ட் பார்த்து பயந்து ஓடணும் அப்படின்னா நம்மளால சாதிக்க முடியாது பசங்களா. டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணி மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கெட் இன் டு இட். ஓகேவா? ஒரு டைம் வந்து போய் பார்த்து எப்படி இருக்கு, கொஸ்டின் எனக்கு தெரியுதா புரியுதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைம் என்ன பண்ணுங்க. ஸோ ஒரு டைம் அதெல்லாம் செக் பண்ணுங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் இன்னொரு 15 மினிட்ஸ்ல உங்க டெலகிராம் குரூப்ல வந்துடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன விஷுவலைசேஷன் வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பசங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலை பேட்ச் யாராருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் இன்னொரு பர்ச்சேஸ் லிங்க் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. பிகாஸ் உங்க எனர்ஜி தான் எங்க பூஸ்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் எங்க கான்ஃபிடன்ஸ். மறந்துடாதீங்க. ஸோ thank you so much for your time pasangla. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day pasangla. Have fun. Love you lots. Next class la meet panalam. Bye everyone.